ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். திவாகர். ஸோ ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸ் சாஃப்ட்வேரில் இருந்தேன். அந்த ஐ லிவ்ட் இன் கனடா, யூஎஸ், யூகே அந்த மாதிரி ட்ராவல் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வி ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹியூமன் பிரெயின் ஒர்க்ஸ். ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரிசர்ச் ஆஃப் மைண்ட். ஸோ அதுக்காக வந்து நிறைய சைக்காலஜி ரிலேட்டடாக படிச்சிருப்போம். அதுதான் வந்து டான்ஸ் மூலமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே இங்கே பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க இருக்குது. ஆஸ் எ பேரண்ட்டாக நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ் என்ன குழந்தைங்க கிட்ட, ஸோ தட் வி கேன் மேக் இட். என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம்? மைக்கு என்ன சார்? கிட்ஸ் வந்து சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டடா வந்து கிளம்பிடுறாங்க, சம்டைம்ஸ் வந்து தட்டி எழுப்புறது கஷ்டமா இருக்கு. சரி, அடுத்தது அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, வேற என்ன நம்ம கிட்ஸ் கிட்ட சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம்? செல்போன் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. அப்புறம் வேற என்ன? புரிஞ்சுக்கிற தன்மை நமக்கு கம்மியா இருக்கு. ஓகே, சரி, வேற என்ன மாதிரியான சேலஞ்சஸ்? படிக்கிறது, விளையாடுறது, போறது, வர்றது. சொன்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு சிந்தனைகள் பண்றோம் சார்? சொல்லுங்க. தூங்குறது கஷ்டம். நிறைய நேரம் தூங்குறாங்களா? தூங்க வைக்கிறது கஷ்டமா இருக்கு. கரெக்ட். பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்ட். சரி, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ திங்க் பண்றோம் யாருக்கா தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை சிந்தனைகள், எத்தனை தாட்ஸ் நம்ம கிட்ட வருது? லாக்ஸ். அப்புறம் வேற என்ன? சும்மா இதை நம்ம யோசிச்சுக்கணும். என்னன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? எவ்வளவு சிந்தனைகள் நம்ம திங்க் பண்றோம் ஒரு நாளைக்கு? அப்ராக்சிமேட்டா ஒருத்தர் லட்சம் கணக்குல திங்க் பண்றோம்னு சொல்றாங்க. வேற தௌசண்ட்ஸ்ல திங்க் பண்றோம். கரெக்ட். எத்தனை தௌசண்ட்ஸ்? இது ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டி. கரெக்ட். ஓகே, ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் பண்ணதில் ஒரு நாளைக்கு ஆவரேஜா 65,000 to 70,000 தாட்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ணுறோம். ஓகே, அதில் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ முடிவுகள் எடுக்கிறோம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிவுகள் எடுக்கிறோம்? 200. சரி, 200 இல்ல சார், ஏதோ 1 2 1 2 3. ஓகே, இப்போ நான் தப்பா முடிவு எடுக்கிறது முடிவு. ஸோ ரிசர்ச்சில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 6,000 to 30,000 முடிவுகள் ஆவரேஜா ஹியூமன் பீயிங் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஓகே, முடிவுங்கிறது என்னன்னா லெஃப்ட்ல திரும்பலாமா, ரைட்ல திரும்பலாமா, பிளாக் ஷர்ட் போடலாமா, ப்ரௌன் ஷர்ட் போடலாமா, இன்னைக்கு மார்னிங் என்ன டிஃபன் செய்யலாம், அதை எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், உப்பு போட்டனா இல்லையா, எத்தனை யூடியூப் சேனல் பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஆன் அன் ஆவரேஜ் வந்து 6,000 to 30,000 டெசிஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல பாசிட்டிவாக இருக்கிற டெசிஷன்ஸ் எத்தனை, நெகட்டிவாக இருக்கிற டெசிஷன்ஸ் எத்தனை, அதுலேயும் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்மளோட மூளை வந்து நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற மூளை வந்து ஆன் அன் ஆவரேஜாக ஏஜ் ஆக நெகட்டிவாக திங்க் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, டான்ஸ் ஸ்கூலில் சேர்க்கலாமா, நம்ம குழந்தை நல்லா படிப்பானா, டான்ஸில் சேர்ந்துட்டு இதுவாகிடுவானா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேலே ஏற ஏற நமக்கு நிறைய சிந்தனைகள் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ ஆஸ் எ பேரண்ட்டாக நமக்கு என்ன சேலஞ்ச்? நம்ம எல்லாருமே ஆஸ் எ பேரண்ட்டாக, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என் பையன் இன்னைக்கு மார்னிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம நல்லா எழுதணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் மேலே போக போக நம்ம நிறைய சாக்ரிஃபைசஸ் யாருக்காக பண்ணுறோன்னா நம்ம கிட்ஸ்க்காக தான் பண்ணுறோம். ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இருக்கும், பிஸ்னஸில் சேலஞ்சஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே நம்ம யாருக்காக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் லைஃப்பில் அப்படின்னா நம்மளோட கிட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, எது ஃபஸ்ட்டு? என் குழந்தை நல்லா இருந்தான்னா போதும். எல்லாருக்குமே அந்த திங்கிங் இருக்கா? சரி, இப்போது குழந்தை ஹாப்பியாக இருக்கானாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆஸ் எ பேரண்ட்டாக என் குழந்தை இந்த மொமெண்ட்ல ஹாப்பியா இருக்கானா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுப்போம்? நம்ம எல்லாருமே குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கிறோம். என் குழந்தை ஹாப்பியா இருக்கானா எனக்கு எப்படி தெரியும்? விளையாட்டுல இருக்கிறான். அடுத்தது டான்ஸ் ஆட வைக்கலாம். சரி, அப்புறம் கேக்கத்தை வாங்கி கொடுக்கலாம். அவனா ஒரு ஆர்வமா வேலை செஞ்சா, உங்க கூட உட்காந்து பேசினா, வெரி குட். ஸ்கூல் லீவ்னா ஜாலியாக இருக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹாப்பிங்கிற டெஃபினேஷன் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கும் டெஃபினேஷன். அவனுக்கு வந்து அப்பா வந்து அப்படி தட்டி கொடுத்து சூப்பர்டான்னு சொன்னார்னா அதுவே அந்த குழந்தைக்கு ஹாப்பியாக. நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல உங்களோட பெஸ்ட் ஸ்கூல் டீச்சர் யாருன்னு கேட்டால் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் யாரையாவது கேட்குறேன், சுஜய் சார் நீங்கள் தான் எனக்கு வாங்க சார் உங்களோட பெஸ்ட் ஸ்கூல் டீச்சரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். பெஸ்ட் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? உங்க பெஸ்ட் ஸ்கூல் டீச்சர்? லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்ல படிச்சேன் சார். கும்பகோணத்துல. சரி. திடீர்னு கேட்டீங்க. எனக்கு கதை சொல்ற டீச்சர் பிடிக்கும். யார் வந்து நம்ம இதில் வந்து கதை சொல்லுவாங்களோ அவங்களுக்கு பிடிக்கும். மார்க் வந்து தாராளமாக போடணும். எக்ஸாம்பிள் பேப்பரை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இதுக்கெல்லாம் இவ்வளோ மார்க் போடுறாரு அப்படின்னு பார்க்குற மாதிரி நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி மார்க் போடுவோம். பெஸ்ட் ஸ்கூல் டீச்சர்னும் போது ஏன் உங்களுக்கு வந்து இந்த கதை சொல்ற டீச்சர் உங்களுக்கு பிடிக்குது? அது ஏன்னு தெரியல, ஆனால் கதை சொல்ற டீச்சரை பிடிக்கும். ஓகே, ஸோ இவருக்கு கதை சொல்ற டீச்சர். வேற எக்ஸாம்பிள் வேற யாருக்கு சார் உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் சொல்லுங்க. டீச்சர் பிடிக்கும். ஓகே, இந்த பக்கம் சார் உங்களுக்கு? இங்கிலீஷ் சார். இங்கிலீஷ் சார். ஏன் சார்? கிராமர் சொல்லி கொடுக்குற விதம். கிராமர் சொல்லி கொடுக்குற விதம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, எப்படி நமக்கு கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதே நமக்கு யாருமே கற்று தரல. எல்லார்கிட்டையும் ஒரே மாடல் கம்யூனிகேஷன். அதுவும் நம்ம வீட்டில் நம்ம சில்ட்ரன்ஸ் கிட்ட நமக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த விதத்தில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். அதை நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு கதை சொல்கிற டீச்சர் பிடிக்குது, ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸ் டீச்சர் பிடிக்குது, ஒருத்தருக்கு வந்து கிராமர் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது நமக்கு எந்த டீச்சரை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சாதான் நம்ம விஷயம். நம்ம குழந்தைக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவனுக்கு புரிகிற மாதிரி நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது. சரி, அதுதான் இப்போ வந்து இந்த செஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கும் டான்ஸ்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது நமக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மொத்தம் எத்தனை சென்ஸ் சார் இருக்கு? 6 சென்ஸ் சார், கரெக்டுங்களா? என்னென்னலாம் 6 சென்ஸ்? 6 senses we have. ஸோ நமக்கு மூளைக்கு எப்படி விஷயம் போகுதுன்னா இந்த 6 சென்ஸ் வழியாக தான் போகுது. என்னென்னலாம் சென்ஸ்? ஸ்மெல்லு, சைட்டு, கண்ணு, காது, உணர்வு, அப்புறம் சாப்பிட்ற டேஸ்ட்டு. 6வது ஒரு சென்ஸ் இருக்கு, அது என்னது? பகுத்தறிவு, சிந்தனை. கரெக்டுங்களா? அந்த சிந்தனை. சரி, இப்போ இந்த 6 சென்ஸ்ல எனக்கு எந்த சென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் என்னோட பிரெயின் ப்ராசஸ் பண்ணி எல்லாருக்குமே இந்த 6 சென்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுக்க போகிறேன். யாராவது ஒரு வாலண்டியர் ஒரு குழந்தைய கூப்பிட்றேன், வாமா கம். எல்லாரும் பார்ப்பாங்க. நன்மதி. நன்மதி. ஓகே, இப்போ நான் நன்மதியை வந்து அவ சிந்திக்கிறது வந்து இமேஜஸ்ல சிந்திக்கிறாளா இல்ல சவுண்ட்ல சிந்திக்கிறாளா, எப்படி சிந்திக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது எப்படி டான்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். நன்மதி ஒரு ஸ்பெல்லிங் சொல்லணும். ஸ்பெல்லிங் பேரோட லெட்டர்ஸ் என் என் ம் என் ஏ ம் NAN MATHI. சூப்பர், கிளாப்ஸ் கொடுக்கலாமே. சரியா? இப்போ நான் இன்னொரு குழந்தை கூப்பிடுறேன். இப்போ நீங்க பாத்தீங்க யாரும் வேற யாராவது? ரேயான் வா. வாமா, நீ வா. வா வா ரேயான் வா. எப்பயும் உன்னை நீ கூப்பிட போற வா. Subasri. SUBASRI. Praganya. PRAGANYA.
RIAN. இப்போ இவங்க எல்லாரும் ஸ்பெல்லிங்கை கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ இவங்களோட பாடி லாங்குவேஜை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, எப்படி இவங்க சிந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ ரயான் கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரயான்ல இருந்து ஆரம்பிப்போம். ரயான், உங்க அப்பாவோட மொபைல் நம்பர் தெரியுமாப்பா? 9080752521. இப்போ அவர் என்ன பண்ணாரு, எப்படி பார்த்தாரு, நம்பர் சொன்னாரு? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களோட கண்ணை அப்சர்வ் பண்ணணும். ஓகே, அப்பாவோட மொபைல் நம்பரை ரிவர்ஸ்ல சொல்லுங்க. 1252570809. ஓகே, இப்போ இவர் நம்பர் சொன்னார் இல்லையா? எப்படி ப்ராசஸ் பண்ணாருன்னு இப்போ நம்ம கேட்போம். எப்படிப்பா நீ ரிவர்ஸ்ல சொன்ன? அவரோட கண்ணு எங்கெங்கெல்லாம் போச்சு? சுத்தி ஜிக்ஸாக்கா மேல போச்சு, கீழே ஜிக்ஸாக்கா போச்சு இல்லைங்களா? அதை நம்ம பார்த்தோம். எப்படிமா நம்பர் யோசிச்ச? மைண்ட்ல என்ன நல்லா யோசிச்ச? எப்படி வந்துச்சு உனக்கு? லாஸ்ட்ல இருந்த நம்பர் லாஸ்ட்ல இருந்த நம்பர். சரி யோசிச்சியா? இப்போ நான் சுபஸ்ரீயா. சுபஸ்ரீ, நீ உன்னோட பேரை ரிவர்ஸ்ல சொல்லு. IRSABUS. குட். எப்படி யோசிச்ச அந்த நம்பரை? எப்படி யோசிச்ச அந்த கேரக்டர் சார்? சரி இது நீ எப்படி யோசிச்சவா? நீ சொல்லு சொல்லு, என்ன எப்படி யோசிச்ச சொல்லு. லைன் சத்தமா சொல்லுமா. அதான் லைன் ஃபார்ம் பண்ணி லைன் ஃபார்ம் பண்ணி சொன்னேன். இப்போ இவரோட திங்கிங் பார்த்தீங்க என்ன பண்ணுறது, லைன் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரா பார்த்து பண்ணுங்க. இப்போ நீ உன்னோட பேரை ரிவர்ஸ்ல சொல்லு. AYNAGARP. சூப்பர், கிளாஸ் சூப்பர். இப்போ இவரோட கண்ணு எங்க போச்சு? ஸ்ட்ரைட்டா போச்சு, மேல போச்சு, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா சொன்ன கீழே பார்க்கல. சரிங்களா? இப்போ நன்மதி நீ சொல்லு. அவ்வளவுதான். குட், கிளாஸ். ஆமா. ஆதித்தன். ஆதித்தன் ஸ்பெல் பண்ணு. ADITHAN. ஆமா, இப்போ அதை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லு. NAHTITA. எப்படி யோசிச்ச நீ ரிவர்ஸ்ல சொல்லும்போது? எப்படி யோசிச்ச? சொல்லுங்க, எப்படி யோசிச்சீங்க? ஸோ ஆஸ் அ பேரண்டா நமக்கு நம்ம குழந்தைங்க எப்படி யோசிக்கிறாங்கங்கிறதே நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, மொத்தமே 3 விதத்துல தான் குழந்தைங்க யோசிப்பாங்க. ஒன்று வந்து அவங்க இமேஜஸ்ல யோசிப்பாங்க. அடுத்தது காதுல யாரோ சொல்ற மாதிரி இருக்கும் அவங்களோட வேர்ட்ஸ், நம்மளே அப்படி தான் சொல்லுவோம், ஆடிட்டரியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் பண்ணி கையில் இந்த மாதிரி அடிச்சு பேசுவாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து கினஸ்தட்டிக், ஃபீலிங்ஸ்னால திங்க் பண்ணுறது. ஓகே, இப்போது ஆஸ் அ பேரண்ட்டாக என்னோட குழந்தை வந்து இமேஜஸில் திங்க் பண்ணுறாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட இமேஜஸ் வழியாக கம்யூனிகேட் பண்ணணும். என்னோட குழந்தைங்க ஆடிட்டரினா நான் அவங்களுக்கு சவுண்ட்ஸ் வழியாக கம்யூனிகேட் பண்ணணும். என் குழந்தை கினஸ்தட்டிக்னா ஹக் பண்ணி டச் பண்ணி நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட குழந்தை வந்து விஷுவலாக திங்க் பண்ணுறாங்களா, ஆடிட்டரியாக திங்க் பண்ணுறாங்களா, கினஸ்தட்டிக்காக திங்க் பண்ணுறாங்களா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து இப்போ வந்து நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க. நம்மளோட ஐஸ் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இமேஜஸாக திங்க் பண்ணுங்க. இப்போ இந்த குழந்தை பேரை திங்க் பண்ணும்போது இமேஜாக திங்க் பண்ணா விஷுவலாக. அடுத்தது வந்து சைடில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நன்மதியா இவங்க சுபஸ்ரீயோட ஐஸ் இந்த பக்கம் போச்சு, அப்போது அவங்க சவுண்ட்ஸ் வழியாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது கினஸ்தட்டிக்காக இருந்ததுன்னா கண்ணை மூடிப்பாங்க திங்க் பண்ணும்போது, அப்போது கண்ணை மூடிட்டு அவங்க திங்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கினஸ்தட்டிக். ஸோ ஆஸ் எ பேரண்ட்டாக
நம்ம வந்து இமேஜஸில் திங்க் பண்ணுறோமா, ஆடிட்டரியில் திங்க் பண்ணுறோமா, கினஸ்தட்டிக்காக திங்க் பண்ணுறோமான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட எக்ஸாம்ஸு, அவங்க ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா, குழந்தைய இப்போ சத்தம் போட்டு படி, சத்தம் அது நம்ம ஸ்டைலு, சத்தம் போட்டு படிங்கிறது நம்ம ஸ்டைலு. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம குழந்தையும் அதை வந்து கற்றுக்கணும். அவன் வந்து விஷுவலாக இருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இப்போ என்னோட சன் வந்து ஆடிட்டரி, யூடியூப்பில் பைஜூஸோட செஷனை போட்டுருவான், கண்ணை மூடிக்கிட்டு இருப்பான், காதில் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவ்வளோதான், அடுத்த நாள் எக்ஸாமில் போய் எழுதிட்டு வந்துடுவான். சத்தம் போட்டு படித்து பார்த்ததே கிடையாது. என்னோட டாட்டர் வந்து எழுதி பார்ப்பாங்க. ஷீ இஸ் மோர் கினஸ்தெட்டிக், ஷீ ரைட்ஸ் அண்ட் ரெடி டு இட். அந்த டெக்னிக் வந்து நம்ம வந்து கற்றுத்தரணும். இப்போ நான் இந்த குழந்தைங்களை வச்சு இன்னொரு சின்ன ஆக்டிவிட்டி, இது ஏன் நம்ம ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்போம். இப்போ இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் A to Z தெரியுமா? ஓகே, இது நான் அடல்ட்ஸ்க்கும் கொடுக்க போகிறேன். இல்லை அடல்ட்ஸ்க்கு கொடுக்கலாமா, அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாமா இந்த ஆக்டிவிட்டி? சரி, சூப்பர். இல்லை வாங்க, நீங்கள் வாங்க. தேங்க்யூ சார். வாங்க, நீங்கள் வாங்க சார். வாங்க ABC வந்து Z வரைக்கும் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் சார், சொல்லிடுங்க. சொல்லுங்க. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இதோட ரிவர்ஸ் எனக்கு தெரியாது சார். நான் கேட்க போறேன். இப்போ சார் வந்து எவ்வளோ அழகாக சொன்னாங்க. இது நம்ம எல்லாருக்குமே இது ஃப்ளோவில் இருக்கு. யாரை கூப்பிட்டாலும் நம்ம இந்த A to Z சொல்ல போகிறோம். எனக்கு யாராவது வேற யாராவது ஒரு வாலண்டியர், ஒரு பேரண்ட். ஆனந்த் சார். 1 to 26. 126. 1 2 3 4. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இவங்க யாருமே வந்து எதுவுமே யோசிக்கல. இந்த திங்கிங்க்கு பேர் வந்து சிஸ்டம் ஒன் திங்கிங்னு பேர். அதாவது எதுவுமே நம்ம யோசிக்கல. இப்போ எத்தனை முறை நம்ம வந்து நம்ம ஆஃபீஸ்க்கோ, நம்ம கடைக்கோ, வீட்டுக்கோ நம்ம பாட்டு பைக் எடுத்துக்கிட்டே போவோம், ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் திரும்புவோம், ஆட்டோமேட்டிக்காக ரைட் திரும்புவோம். இது நடந்திருக்கா எல்லாருக்கும்? சமைக்கும் போதும் ரசத்துக்கு உப்பு போட்டோமா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உப்பு போடுவோம், பேசிக்கிட்டு போவோம், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த திங்கிங் வந்து இதுக்கு பேர் வந்து சிஸ்டம் ஒன் திங்கிங். ஃப்ளோவில் அப்படியே கண்டினியூ பண்ண போகும். இப்போ அடுத்தது சிஸ்டம் டூ திங்கிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்காக தான் வந்து சிஸ்டம் டூ திங்கிங் இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால தான் அவருக்கு நோபல் ப்ரைஸே ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கொடுத்தாங்க. நம்மளோட திங்கிங்னால எந்த அளவுக்கு வந்து நம்ம தவறான முடிவுகளை லைஃப்பில் எடுக்கணும் நமக்கு தெரியல. இப்போது இவங்க 2 பேருக்குமே A to Z தெரியும், 1 to 26 தெரியும். அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? இப்போ நம்ம பிகினிங் ஆஃப் த செஷனில் என்ன பார்த்தோம்? ஒரு நாளைக்கு நம்ம சராசரியாக 35,000 முடிவுகள் எடுக்கிறோம்னு சொன்னோம். கரெக்டுங்களா? நம்மளே அறியாமல் லெஃப்டில் போடலாம். யாரெல்லாம் வந்து ஷெல்ஃபை ஓப்பன் பண்ணுவோம், ஃபோன் பேசிக்கிட்டே அன்றைக்கி என்ன ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு போயிட்டே இருப்போம். அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? இன்றைக்கி இந்த ஷர்ட்டு போடணும், இந்த பேண்ட்டு போடணும், அந்த திங்கிங்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நாளே இன்றைக்கி மண்டே ஒயிட் கலர் தான் போடணும், ஒயிட் கலர் ஷர்ட்டை தனியாக எடுத்து வைப்பாங்க, அதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து டியூஸ்டே இன்றைக்கி இந்த மாதிரி வந்து டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன ட்ரெஸ் நேற்று போட்டு அதே ஷர்ட்டை கூட போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னொருத்தவங்க நோட்டீஸ் பண்ணாங்கன்னா கூட அதை பற்றி கவலையோ, என் ஷர்ட்டு நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்ட்டு போவோம். இப்போ இதுக்கு பேர் வந்து சிஸ்டம் ஒன் திங்கிங். சிஸ்டம் டூ திங்கிங் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், நம்ம அதை பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்போம். அதுதான் இப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ A1, B2, C3, D4, E5, F6. ஸோ ஏக்கு 1, பிக்கு 2, அதை மாதிரி சொல்லுங்கள் சார். உங்களுக்கு A to Z தெரியும், 1 to 26 தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். A1, B2, C3, D4, E5, F6, G7, H8, I9, J10, K11. இப்போ ஏன் இவன் பிரெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது? இது எல்லாமே நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்ல. A to Z 1 to 26 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் வந்து A1, B2, C3, D4, E5, F6 அது மாதிரி நம்மளால ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியல? ஒன்று ப்ராக்டிஸ். அடுத்தது இது எனக்கு ஏற்கனவே தெரியும் சார், எனக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை.
இப்ப சார் சொல்லுமா, இப்ப சார் கிட்ட கேட்கணும். நீங்க எவ்வளவு முடியுதோ சொல்லுங்க. A1, B2, C3, D4, E5, F6. என்ன சார் இப்போ என்ன நடக்குது நம்ம பிரெயின்ல, என்ன நடக்குது? சும்மா ஒரு லேர்னிங்காக இப்போ என்ன நடக்குது? சார் கண்ண மூடிட்டாங்க. ஆமா, வெரி குட் அப்சர்வேஷன். யூ ஷுட் கிவ் a good round of applause. அப்புறம் தப்பா ஆயிடுமோ பயப்படலாம். அடுத்தது வேற என்ன நடக்குது சார்? கண்டிப்பா சார், ரெண்டு தனித்தனியா இருக்கு சொல்றோம். இதே மாதிரி தானே நம்ம லைஃப்லயும் அதே மாதிரி பண்றோம். மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம், டிவி பார்த்துக்கிட்டே வந்து பையன் வந்து நோட்ஸ் எழுதுறான். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட தேங்க்யூ சார், அதுதான் தேங்க்யூ. நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேஷன். இப்போ இந்த கான்சென்ட்ரேட்டடோட நம்ம இருந்தோம் அப்படின்னா இதை வந்து within one day everyone can say A to Z and 1 to 26 together. A1, B2, C3, D4, E5, F6, G7, H8, I9 அப்படியே கிளீனா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சுத்தமா ட்ராப் ஆயிடுச்சு. அவங்கள விட நமக்கு ட்ராப் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு யாரெல்லாம் மொபைலில் வாட்ஸ்அப்பு எவ்வளோ நேரம் நம்ம செக் பண்ணுறோம்? வாட்ஸ்அப் மட்டும் செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம், எத்தனை முறை செக் பண்ணுறோம்? 1000 டைம்ஸ். ஓகே, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜ் அடல்ட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அட் கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சேர்ந்து 400 டைம்ஸ் தான் நம்ம செக் பண்ணுறோம் மினிமம் வாட்ஸ்அப்பில். மினிமம் நான் சொல்கிறது, அதாவது ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது வாட்ஸ்அப்னா என் மொபைல் எடுத்து இது என்னன்னா நம்ம பிரெயினில் டோபமைன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஹாப்பி கெமிக்கல் வந்து சொல்கிறது. யாரெல்லாம் காஃபி குடிச்சா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறது 90%. கரெக்டாக ஒரு காஃபி அடிக்கிறப்பா, காஃபி அடிச்சாதான் மைண்டே ஃப்ரீயாக இருக்கும். அது எப்படி ஃப்ரீயாக இருக்கோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஏதாவது நமக்கு மெசேஜ் வந்திருக்கா, அந்த மெசேஜே வரலன்னா நம்ம ஏதோ ஒரு டவுன் ஆகிடும், ஒரு ரிஜெக்ட் ஆகிடும். இந்த ஹேபிட்னால என்ன ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 48 இயர்ஸில் நமக்கு வந்து மறதிகள் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டோபமைன். அந்த டோபமைனுங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் கெமிக்கல். அந்த கெமிக்கல் நமக்கு வரணும். அடுத்தது ஆக்சிடோசின், ஒரு ஹாப்பி கெமிக்கல். இந்த ஆக்சிடோசின் ஹாப்பி கெமிக்கல் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு லவ் வரும், நம்ம குழந்தை பேரில் ஒரு ஹக் பண்ணால் வரும், நம்ம மதர்ஸை பார்த்தா வரும், இந்த ஹாப்பி கெமிக்கல் வரும், மெடிடேட் பண்ணால் வரும். அடுத்தது வந்து செரோட்டினின். யாரெல்லாம் இங்கே ஜிம்முக்கு போகிறாள்? ஓகே, குட். வாக்கிங், குட். வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் என்னைக்காவது ரிப்பேர் ஆச்சுன்னா வாஷ் பண்ணுறது யாரு? நம்ம. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டைட்டான ஒர்க்கு முடிச்சுட்டா பிரெயின் வந்து ஒரு விதமான ஹாப்பி கெமிக்கல்ஸை செக்ரிகேட் பண்ணும். ஸோ ஒரு டஃப்பான டாஸ்க் நம்ம முடிச்சோம்னா அதுக்கு பேர் செரோட்டின். அடுத்தது என்டார்பின். இந்த என்டார்பின் என்ன அப்படின்னா ஒரு பசிலை சால்வ் பண்ணோம், இல்லை வந்து நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓடணும்னு முடிவு பண்ணிட்டு 2 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பி கெமிக்கல்ஸ் வரும். அது சைக்கிளிங். இன்னைக்கு திலீப்புக்கு வந்து நல்லபடியாக இங்கே சென்னையிலேருந்து வந்து சென்னைக்கு கிளம்பிட்டானுங்க எந்த குறையும் சொல்லாம அப்படின்னா அவருக்கு ஒரு ஹாப்பி கெமிக்கல் வரும். இந்த 4 விதமான ஹாப்பி கெமிக்கல்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஹாப்பி கெமிக்கல்ஸை அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கும் ஃபேஸ்புக் லைக்குக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபீடு எப்படி வருது? இன்ஸ்டாகிராம் ஃபீடு வந்து நம்மளே அறியாமல் நமக்கு பிடிச்ச டாபிக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, இப்போ எனக்கு வந்து கும்பகோணம் டெம்பிள்ஸ் பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி கும்பகோணம் டெம்பிள்ஸ் பற்றியே மெசேஜ் வரும். இல்லை எனக்கு வந்து இளையராஜா சாங்ஸ் பிடிக்கும்னா இளையராஜா சாங்ஸ், ரமணா சார் ஓப்பன் பண்ணால் டான்ஸ் ரிலேட்டடாக வரும் நிறையா, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ நம்மளோட பிரெயினே என்ன பண்ணுறதுன்னா இந்த சோஷியல் மீடியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வருது. ஸோ இப்போ இதே இது நம்மளோட சைல்டுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க.
ப்ளஸ் அந்த குழந்தை வந்து ஒரு 4 hours வந்து ஸ்க்ரீனில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரெயின் வந்து ஹாப்பி கெமிக்கல்ஸை செக்ரிகேட் பண்ணாது. அது செக்ரிகேட் பண்ணாமல் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஒரு 30 years 35 yearsல அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகி அவங்களுக்கு மறதிகள் வந்து ஜாஸ்தியாக ஆகிடும். ஸோ இது எல்லாம் போகணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தர் ஸ்போர்ட்ஸு ஆர் மியூசிக் ஆர் டான்ஸ். ஸோ மியூசிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ½ hour அந்த தாளத்தையும் அந்த குழந்தை அந்த மியூசிக்கை கேட்கும்போது மியூசிக்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த குழந்தை இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ஆடிட்டரி ஸ்கில்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க காதில் கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து கூர்ந்து கவனிப்பாங்க, அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தெரியும். இப்போ எல்லாரோட மைண்ட்லேயும் ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். வி கால் இட் அஸ் அ மென்டல் சேட்டர். அந்த மென்டல் சேட்டரை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட். சரி, இப்போ டான்ஸ் என்ன பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னா டான்ஸ் வந்து 2 சென்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஒன்று வந்து நம்ம ஸ்டூடியோஸில் மிரரை பார்த்து ஆடுவோம். ஓகே, ஸோ என்னோட மிரரை பார்த்து ஆடும்போது என்ன ஆகும்னா என்னோட ஐஸையே மீட் பண்ணுது. எத்தனை பேர் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நம்மளோட ஃபேஸை அதை தான் ஷேவ் பண்ணுறதுக்கு தவிர மென்னுக்கு எத்தனை முறை நம்ம மிரரை பார்ப்போம்? That is one of the best thing for a human being to generate happy chemical. நம்ம அது மிரர் மெடிடேஷன்னே இருக்குது. இது நான் சொல்லலை, நீங்கள் திருவருட்பா வள்ளலாறுதில் படிச்சிங்கன்னா கூட இந்த கண்ணாடி வழியாக மெடிடேட் பண்ணுறதை பற்றி நிறைய ரிசர்ச் இருக்குது. வெஸ்டர்ன் சைக்காலஜிலையும் இந்த மெடிடேஷன் மிரரை பற்றி. ஸோ டான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மிரரை பார்த்து பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அது வந்து ரிமூவ் பண்ணுது. செகண்ட் என்ன பண்ணுது டான்ஸு அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்குது. ஸோ என்னோட ஹேண்ட் மூமெண்ட்ஸு லெக் மூமெண்ட்ஸு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எனக்கு போகிறதுக்கான அந்த வியூ வந்து அது செகண்ட். தேர்ட் வந்து டான்ஸ் வந்து என்னோட சாங்கையும் நான் கேட்கணும். இப்போ சாரெல்லாம் பண்ணாங்க இல்லையா அந்த அரபிக் கடலோரம்க்கு, நம்ம இனிமேல் சுஜய் சாரை பார்த்தோன்னா எனக்கு அரபிக் கடலோரம் தான் ஞாபகம். ஆமாம் சார். ஸோ அது வந்து அவங்க அந்த சாங்கோட மியூசிக்கு கேட்கணும், வேர்ட்ஸை கேட்கணும், அதுக்கான மூமெண்ட்ஸை கொடுக்கும்போது என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. என்னோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நான் குரூப்பில் இருக்கவங்களோட கூட சேர்ந்து ஆகும்போது என்னோட பிரெயின் வந்து அந்த ஹாப்பி கெமிக்கல்ஸை செக்ரிகேட் பண்ணும். ஸோ இந்த ஒரே பர்பஸ் தான் வந்து டான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அண்ட் தென் டு கேட் இட். நான் இது ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்டோட கனெக்ட் பண்ணி நான் என்னோட ஸ்பீச்சை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இருக்கிற காடஸஸ் காட்ஸ் நேம்லாம் பாருங்கள். எந்த கடவுளுக்கு வந்து கிங்குங்கிற நேமோட பேர் முடியுது? எந்த கடவுளுக்கு கிங்குங்கிற பேரோட முடியுது? சிவன் பேரு, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சங்கர் ராஜா. அப்புறம் கிங்குனா சிங்கத்து நரசிம்மன். அப்புறம் கிங்கு தமிழ்ல கிங்குக்கு தமிழ்ல என்ன? ராஜா. ராஜான்ற பேர்ல என்ன கடவுளோட பேர் முடியுது? இயேசு இல்ல. அப்புறம் நாகராஜா. அப்புறம் நடராஜா. இப்ப நம்ம ஹிந்துஸ்ல வந்து நிறைய காட்ஸ் அண்ட் காடஸஸ் இருக்கு. ஆனா அந்த ஒரே ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் அந்த ராஜாங்கிற பேர்ல இருக்கும். அதுதான் வந்து ஃபைனல் இதுல இருக்கும். ஏன் வந்து அந்த ஒரு பிக்சரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நடராஜாவோட இது எடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லலை, சுவிட்சர்லாண்டில் இருக்கிற நாசா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஏன் அந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அவங்களுக்கு வந்து நம்ம நடராஜாவோட சிலையை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஆட்டமோட மூவ், ஒரு ஆக்ஷனோட மூவ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த நடராஜரோட மூவோட நீங்கள் எல்லாருமே இன்டர்நெட்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ டான்ஸ் இஸ் த ஃபஸ்ட் திங் ஈவன் பிஃபோர் லாங்குவேஜ் கம்ஸ். ஒரு ஹோமோசேப்பியன்ஸாக நம்ம அதாவது மனிதனாக உருவாகிறதுக்கு, மிருகத்துலேருந்து மனிதனாக உருவாகும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணது என்ன அப்படின்னா அது டான்ஸ் தான்.
அதுதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் அதுதான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனாக சொல்கிறோம். ஸோ இதில் எந்த விதமான டான்ஸ்னாலும் இருக்கலாம், பட் அதை வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் இட் ஜென்ரேட்ஸ் வெரி பாசிட்டிவ் கெமிக்கல்ஸ். நம்மளால் போய் டான்ஸ் கிளாஸ்க்கு போக முடியல, இதுவே பண்ண முடியலன்னா கூட இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய சாங்ஸ் இருக்குது. நம்ம பெட்ரூமில் டிவியை ஆன் பண்ணுறோம், மொபைலை ஆன் பண்ணுறோம், மிரர் முன்னாடி நிற்கிறோம், சாங்கை போடுறோம், டான்ஸ் ஆடினாலே நம்ம பிரெயின் வந்து இருக்கிற நெகட்டிவ் கெமிக்கல்ஸை பாசிட்டிவ் கெமிக்கல்ஸாக கொண்டு வரதுக்கான இருக்குது. அதுதான் ராக் அகாடமி ஆஃப் டான்ஸோட விஷன். இதுக்காக வந்து நம்ம என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, இப்போ ராக்கோட கரிக்குலமில் RDP இந்த கும்பகோணம்லாம் இன்னும் அப்ரூவ் பண்ணல, நெக்ஸ்ட் இயர் அப்ரூவ் பண்ணுவோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு கரிக்குலம் இருக்குது. இந்த பிரெயினோட வேவ்ஸ் மூளையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எடுக்குதுங்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, EEG வேவ்ஸ்ன்னு இருக்குது. அந்த EEG வேவ்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஒரு குழந்தை டான்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் ரிசர்ச் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து ராக்கோட ஸ்பெஷாலிட்டி. இட் இஸ் நாட் அபவுட் டீச்சிங் எ வெஸ்டர்ன் டான்ஸ், இட் இஸ் ஆல் அபவுட் வி ஆர் கிவிங் எ குட் லைஃப் டு அவர் கிட்ஸ். பிகாஸ் நம்ம ஜென்ரேஷனில் மொபைலோட டாமினேஷன் ரொம்ப கம்மி, ஆனால் இவங்க ஜென்ரேஷனில் மொபைலோட டாமினேஷன் இஸ் கோயிங் டு ரூல் இட். அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. மொபைல் இஸ் கோயிங் டு டாமினேட். பட் இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும், ஒரு மியூசிக் கம்பல்சரியாக இருக்கணும், ஒரு டான்ஸ் கம்பல்சரியாக நம்ம கிட்ஸுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு திலீப் அண்ட் மகா ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன். தேங்க்யூ Madhi and Meena for coming all along from Trivandrum Court. Special thanks to Sundar, Sujay as well as all his friends for making it happen. So இதுக்கான மெயின் ரீசன் என்ன, as a parent-ஆ நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து இந்த கிளாஸஸை மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸ் ஈக்குவலாக அவங்க ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போகிறதோ, மியூசிக் கிளாஸ் போகிறதோ, ஆர்ட்ஸ் கிளாஸ் போகிறதோ வந்து என்றைக்குமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. Because I have done a very good research on the child psychology. கிட்டுக்கான ஹாப்பி கெமிக்கல்ஸை செக்ரிகேட் பண்ணுறதே வந்து இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். Let us give that environment for our child to be very, very happy. Thank you.